வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கமே மைத்திரி பகிரங்கம். நாட்டில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்ற ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலி. இலங்கையில் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்த இந்தியாவுடன் இணக்கப்பாடு ஹிருணிகா சந்தேகம். புலம்பெயர் ஈழத் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்த அரசு அரங்கேற்றியிருக்கும் நாடகமே பிள்ளையானின் கைது ராஜித குற்றச்சாட்டு. கடந்த 10 ஆண்டுகளில் இரு அரசாங்கங்களின் நாடாளுமன்ற செலவினங்கள் அனுர எடுத்த அதிரடி. 2028 மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்புக்கு செல்ல வேண்டி ஏற்படும் எச்சரிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி. இந்திய அழுத்தத்தால் நிறுத்தப்பட்ட பாகிஸ்தான் கடற்படையுடனான போர் பயிற்சி பாதுகாப்பு அமைச்சு விளக்கம். நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தியில் வீழ்ச்சி. போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்திய ஆசிரியர் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. பல கோடி பெறுமதியான போதைப் பொருளுடன் வெளிநாட்டவர் கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கமே என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றின் செய்திக்கான நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். JR காலம் தொட்டு மஹிந்த காலம் வரை இந்நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அது போன்ற ஒரு சம்பவமே. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எனக்கு தெரிந்த விடயங்களை நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளேன். அவற்றை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கமே ஆகும். அமெரிக்காவின் CIA உளவு பிரிவும் அதனை உறுதி செய்துள்ளது. கருணா பிள்ளையான் போன்றோர் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தர்களை பௌத்த பிக்குகளை படுகொலை செய்தவர்கள். அவர்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் எந்தவொரு அமைச்சு பதவியும் வழங்கப்படவில்லை என்றும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சக்சஸ் வியார் வழங்கும் விசேட விலைப்பளிவுகள். பெண்களின் ஆடைகளுக்கு மாபெரும் தள்ளுபடி. ஸ்மார்ட் டிவி வெல்லும் வாய்ப்பு. அரிய சந்தர்ப்பம். இன்றைய வாருங்கள். உலக வாழ் கிறிஸ்தவர்கள் இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றனர். ஜேசுவின் துன்பம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் 40 நாட்கள் தவக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் மத கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். அதற்கமைய கொழும்பு கொட்டாஞ்சேனை புனித லூசியாஸ் பேராலயத்தில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் பிரதான உயிர்த்த ஞாயிறு ஆராதனை நேற்றிரவு நடைபெற்றது. அதே நேரம் நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் நேற்றிரவு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் இன்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி மன்னார் தூய செபஸ்தியர் பேராலயத்தில் நேற்று சனிக்கிழமை இரவு 11:15 மணிக்கு நடைபெற்றது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தை சூழ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றதுடன் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களை சூழவுள்ள பகுதிகளில் இன்று விசேட பாதுகாப்பு திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி போலீஸ் அதிகாரிகள், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அனைத்து போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அண்மையில் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகை தரும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அவற்றை சூழ உள்ள பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அதன்படி விசேடமாக பிரதான ஆராதனைகள் நடைபெறும் தேவாலயங்கள் குறித்த அதிக கவனம் செலுத்தப்படும் எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அவசர யுத்த நிலைமை ஏற்படும் பட்சத்தில் இலங்கையில் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்துவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது நாட்டின் பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கடுவலையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜெனீவாவுக்கான இலங்கையின் முன்னாள் வதிவிட பிரதிநிதியான தயான் ஜெயதிலக இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பில் தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய குறித்த 7 ஒப்பந்தங்களில் ஒன்று இந்தியாவில் ஏதேனும் அவசர யுத்த நிலைமை ஏற்படும் பட்சத்தில் இலங்கையில் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்துவதற்கான இணக்கப்பாடாகும். இதில் உள்ள அபாய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில்
மோதல்கள் காணப்படுகின்றன. அவை தீவிரமடைந்து யுத்த நிலைமை ஏற்பட்டால் இலங்கைக்கு எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்று சிந்திக்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகளில் நாமே போய் சிக்கிக் கொள்கிறோம். முந்தைய அரசாங்கங்கள் மிக தெளிவாக அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றின. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு அல்ல. நாம் இந்தியாவுடன் சிறந்த உறவை பேண வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தேவைக்கு அதிகமாக இடத்தை வழங்கும் போது பிரச்சனைகள் தோற்றம் பெறும் என்றார். புலம்பெயர் ஈழத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் எனில் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் அரங்கேற்றியிருக்கும் நாடகமே பிள்ளையானின் கைதாகும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். களுத்துறை பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் வெளியேறியதால் தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வீழ்ச்சியடைந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போராட்டங்களுக்கு தலைமை வகிக்கவில்லை. விஜயவீரவை போன்று அவரும் தலைமறைவாகவே இருந்தார். இந்நிலையில் போராட்டத்தை வழிநடத்திய ஒருவரே கருணா அம்மான். அவரது மிக முக்கிய சகாவாக பிள்ளையான் இருந்தார். ஆணையரவு உட்பட 14 இராணுவ முகாம்களை சுமார் 4 நாட்களில் புலிகள் அளித்தனர். இந்த அனைத்து தாக்குதல்களையும் கருணா அம்மானே மேற்கொண்டார். கருணா அம்மானின் மாற்றத்தினாலேயே கிழக்கு மாகாணத்தை புலிகள் இழந்தனர். கருணா இருந்திருந்தால் இராணுவத்தினரால் ஒருபோதும் தொப்பிகளவை கைப்பற்றியிருக்க முடியாது. இந்திய இராணுவம் கூட தொப்பிகளவுக்கு செல்ல அஞ்சியது. வடக்கு புலம்பெயர் தமிழர்கள் ஊடாக தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கருணா மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்படுவது புலம்பெயர் ஈழத் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகும். இதனை நோக்கமாக கொண்டே அரசாங்கம் இந்த நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறது என்றார். வெளிப்படைத்தன்மை இல்லாத காரணத்தினால் கடந்த 10 ஆண்டுகளில் 2 அரசாங்கங்களினால் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் தொடர்பில் கணக்காய்வு நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக அவசர கணக்காய்வு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன ஏற்கனவே கணக்காய்வாளர் நாயகத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் செலவின பற்றாக்குறை தொடர்பாக எழுந்த பிரச்சினைகள் காரணமாக சபாநாயகர் திருப்தி அடையாமையினாலும் கடந்த 10 வருடங்களில் பல தனியார் நிறுவனங்கள் நாடாளுமன்றத்தில் கணக்காய்வை நடத்தி வந்திருந்ததாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க நாடாளுமன்றத்தில் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தற்போது வெற்றிடமாகியுள்ள கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிப்பதற்காக அரசியலமைப்பு சபை எதிர்வரும் 22ஆம் தேதி கூட உள்ளது. 2028 மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்புக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 6 மாதங்களில் 6000 பில்லியன் ரூபாய் கடன் பெற்றுள்ளது. இதனை மீள செலுத்தும் சவாலை இந்த அரசாங்கம் எவ்வாறு எதிர்கொள்ளவிருக்கிறது என்பது புரியவில்லை. இந்த சுமையும் மக்கள் மீதே சுமத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தம்மிடம் ஆட்சியை ஒப்படைத்தால் 6 மாத காலம் போதும் என தேர்தலுக்கு முன்னர் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது 6 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் நாட்டில் எவ்வித மாற்றமும் இடம்பெற்றதாக தெரியவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொய்களை கூறிக்கொண்டிருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் வேலை திட்டங்களையே நாம் முன்னெடுத்து செல்கிறோம் என லால்காந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருந்தார். 6000 பில்லியன் ரூபாவை இந்த அரசாங்கம் கடனாக பெற்றுள்ளது. இது வெளிநாட்டு கடன் இல்லை என்ற போதிலும் இதனையும் அரசாங்கம் மீள செலுத்த வேண்டும். சுற்றுலாத்துறை தவிர்ந்த வேறு எந்த வருமானமும் இன்றி அரசாங்கம் இந்த நிலைமையை எவ்வாறு சமாளிக்க போகிறது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சமீபத்தில் பட்டலந்த குறித்து பேசப்பட்ட போதிலும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இவர்கள் சிறந்த நட்புறவை பேணி வருகின்றனர். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நாட்டின் எதிர்காலம் பாரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் என்றார். பாகிஸ்தான் கடற்படையினருடனான போர் பயிற்சி கைவிடப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.
இந்திய அழுத்தம் காரணமாக இலங்கையில் நடைபெறவிருந்த பாகிஸ்தான் கடற்படையினருடனான போர் பயிற்சி ஒன்று கைவிடப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் பாகிஸ்தானிய போர்க்கப்பல் இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்திற்கு வருகை தந்து இரு நாட்டு கடற்படையினரும் போர் பயிற்சிகளை மேற்கொண்ட பின் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டதாக பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. எனவே போர் பயிற்சிகள் கைவிடப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல்களில் எவ்வித உண்மையும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிர்களான தேயிலை, தென்னை மற்றும் ரப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வறட்சியான காலநிலை காரணமாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் தேயிலை உற்பத்தியானது 15.6 மில்லியன் கிலோகிராமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் ரப்பர் உற்பத்தி 5.3 மில்லியன் கிலோகிராமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதே நேரம் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் 178.1 மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்ததாகவும் இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் கணிசமான அளவு வீழ்ச்சியாகும் எனவும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்டுள்ள வரி கொள்கை காரணமாக தங்களது தொழில்துறை பாதிப்படையும் நிலைமை காணப்படுவதாக இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் 90 நாட்கள் சலுகை காலத்திற்குள் இந்த பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் அமெரிக்காவிற்கான தேயிலை சந்தையில் பின்னடைவு ஏற்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் தரவுகளின் அடிப்படையில் கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி செய்த மொத்த தேயிலையில் சுமார் 20% பங்கை இலங்கை தக்க வைத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் தேயிலை சந்தையை இலங்கை இழக்குமாயின் குறுகிய காலத்தில் அதற்கு நிகரான மற்றுமொரு சந்தையை அடைவது கடினமாகும் எனவும் இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் நிகழ்விற்காக போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்திய 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பயிற்சி ஆசிரியர் குறித்து இலங்கை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் அதன் காணொளிகள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பரவி வருகிறது. இந்நிலையில் போலீஸ் செய்தி தொடர்பாளர் SSP புத்திக மனதுங்க இது தொடர்பில் தெரிவிக்கையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்விற்காக வாகனங்களை அந்த பெண் ஆசிரியர் கோரியதாக கூறினார். இந்த நிகழ்வில் 8000 மாணவர்கள் மற்றும் 33,000 பெற்றோர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் இதன் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்றும் அவர் கூறினார். நாங்கள் ஒரு புலனாய்வு சேவை நடத்தி இந்த நிகழ்வில் குழந்தைகள் சம்பந்தப்பட்டிருந்ததாலும் பின்னணி சரிபார்ப்பு தெளிவாக இருந்ததாலும் கோரிக்கையை நாங்கள் அங்கீகரித்தோம். 20 போலீசார், சில போலீஸ் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு போலீஸ் காரை ரூபாய் 2 லட்சம் அளவிலான கட்டணத்திற்கு வழங்கினோம். கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னரே நாங்கள் சேவையை வழங்கினோம். இருப்பினும் டியூசன் ஆசிரியை வாகனங்களை கோரப்பட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக தனது நற்பெயரை உயர்த்தி கொள்ள பயன்படுத்தியதாக SSP தெரிவித்துள்ளார். எனவே போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதற்காக அவர் மீது போலீஸ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யாழில் மனைவியை பிரிந்த குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். வங்கி வீதி ஆவரங்கால் மேற்கு பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் கடந்த சில நாட்களாக மனைவியை பிரிந்து உறவினர் வீட்டில் வசித்து வந்துள்ளார். அந்த வகையில் தான் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்க்கப் போவதாக மகளிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் நேற்று காலை அவர் படுக்கையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட கொக்கைன் தொகையுடன் வெளிநாட்டவர் ஒருவரை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் இன்று அதிகாலை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 29 வயதான பிரேசில் பிரஜை தெரிய வந்துள்ளது. அவர் 4 கிலோ 855 கிராம் எடை கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளதுடன் அதன் மதிப்பு 240 மில்லியன் ரூபாய் என்று சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் அவற்றை அட்டை பெட்டியில் ஒட்டி அதன் மேல் கருப்பு காகிதத்தை ஒட்டி தலா 2 அட்டைகள் என 7 சிறிய பைகளில் அடைத்து பின்னர் ஒரு சூட்கேஸில் அடைத்து வைத்திருந்ததாகவும் சுங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் பொதியையும் பயணியையும் மேலதிக விசாரணைகளுக்காக கடுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.